1931 பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி அந்த ஆல்ஃபிரட் பூங்கா என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்ட அந்த பூங்காவினுடைய ஒரு இடத்துல சுற்றி காவல்காரர்கள், காவல் வீரர்கள், காவல்துறையினர். யாருடைய காவல்துறை? பிரிட்டிஷ் காவல்துறை. யாரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? ஒரு சிங்கம் அங்கே ஒளிந்திருக்கிறது. அந்த சிங்கத்தை எப்படியாவது வீழ்த்தி விடணும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே பதுங்கி நின்று அவர் மேலே பாய்வதற்காக ஆயுதங்களோட காத்து கொண்டிருக்காங்க. அந்த காலத்து பூங்கா இன்றைக்கி எல்லாம் பிப்ரவரி 14ன்னு சொல்லிட்டு பூங்கா எல்லாம் பூரா எல்லாம் இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கூட்டம் இல்லை. அன்றைக்கி பூங்கா அந்த பூங்கா ஆல்ஃபிரட் பூங்கா கிட்டத்தட்ட ஒரு சின்ன வனம் மாதிரி இருக்கும். அந்த சிங்கம் ஒரு மரத்தடியில் இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த சிங்கத்தை எப்படியாவது பிடித்து மீண்டும் எப்படியாவது சிறையில் அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்டிஷ் காவல்துறையினர் கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்துட்ருக்காங்க. ஏற்கனவே காக்கோரி கொலை வழக்காக இருக்கட்டும், அதே போல் பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு அவர்களெல்லாம் ஈடுபட்ட அந்த குண்டுவெடிப்பு வழக்காக இருக்கட்டும், இப்படி பல்வேறு வழக்குகளை இவருக்கு தொடர்பு இருக்குது. இந்த தடவை விடவே கூடாது, எப்படியாவது கங்கணம் கட்டி இவரை முடிச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் காவல்துறை ஒரு கேடுகட்ட காட்டி கொடுப்பவனுடைய ஒரு இதனால் அந்த பிப்ரவரி 27, 1931 இந்த ஆல்ஃபிரட் பூங்காவுக்குள்ளே நுழைந்து அவரை சுற்றி வளைத்து கொள்கிறார்கள். அந்த சிங்கம் யார் அப்படி சொன்னால் வேறு யாரும் இல்லை, மாவீரன் சந்திரசேகர் ஆசாத். அந்த மாவீரன் அவங்ககிட்ட ஒரே ஒரு கைத்துப்பாக்கி. அந்த துப்பாக்கியை வைத்து கொண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய காவல்துறையை கதிகலங்க வைத்து கொண்டிருக்கிறான். எந்த நேரத்தில் குண்டு வருமோ என்னன்னு சொல்லிட்டு 5 குண்டுகளை வைத்து காவல்காரர்களை சுட்டு தன்னுடைய நண்பர்களெல்லாம் சந்திக்க வந்த நண்பர்களெல்லாம் தப்ப வச்சிடறான். ஆனால் கடைசியாக ஒரு குண்டு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தீர்மானமாக அவனுடைய மனதில் இருக்குது, எக்காரணம் கொண்டும் பிரிட்டிஷ்காரர்களுடைய கையில் நாம் சிக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டு தன்னைத்தானே சுட்டு கொண்டு இருக்கிறான். அவன் சுட்டுக்கொண்டு இறந்தது கூட தெரியாத இந்த வெக்கங்கெட்ட மானங்கெட்ட எச்சை பிழப்பு நடத்தக்கூடிய அந்த பிரிட்டிஷ் காவல்துறை என்ன பண்ணுறாங்க, பயந்து போய் அஞ்சு நடுங்கிறாங்க. ரொம்ப நேரம் கழித்து தான் இன்னும் ஒன்றுமே காணாமன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தான் அந்த மாவீரன் சந்திரசேகர் ஆசாத். மற்றவங்கள மாதிரி முன்னாடி சில பேர் அனுப்பி விட்டுட்டு புரட்சி பேசி கொண்டிருந்தவன் கிடையாது. தன்னைத்தானே ஈடுபடுத்தி கொண்டவன், தன்னை போல மற்றவரையும் ஆக்கியவன். எந்த நேரத்திலையும் பிரிட்டிஷ்காரர்களுடைய கண்ணில் மாட்டாமல் அவருடைய கண்களில் பொடியை தூவி தப்பித்து கொண்டே இருந்தவன், வேலை செய்து கொண்டே இருந்தவன் புரட்சிக்காரன் சந்திரசேகர் ஆசாதினுடைய நினைவு தினம் இன்றைக்கு. வணக்கம்.